எம்பிசி கேண்டிடேட், பிசி கேண்டிடேட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேண்டிடேட் கூட ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. எங்க சார் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம 4,50,000 லட்சம் ரூபாவை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்கணும். அதை எடுக்க முடியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, தள்ளாடுறாங்க. அந்த லைவ் போட்டோ வந்து மிஸ் மேட்ச் வந்துருச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றதும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. நான் ஒரு ஊர் கேட்டேன், இங்க ஒரு ஊர் வந்திருக்கு. அதெல்லாம் இப்ப நம்ம மாத்த முடியாது ரைட்டா. அதுக்குன்னு ஒரு டைம் ரைட்டா. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப முக்கியமா நம்ம இன்கம் வந்து நம்ம வந்து அதுல போடணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 2026 நீட் தேர்வு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் கவுன்சிலிங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா. ஏற்கனவே கூட நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. சார் என் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சரியா அப்லோட் ஆகல சார், சிக்னேச்சர் போட்ட இடத்துல தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருக்கேன் சார், அப்புறமா வந்து ஓபிசி வந்து என்சிஎல் சர்டிஃபிகேட்டே இல்லை அதனால் ஜென்ரலில் போட்டேன் சார். இந்த மாதிரிலாம் ஒரே கன்ஃபியூஷனில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரியான குளறுபடி உங்களுக்கு தேவை? ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சில ஆயிரங்கள் செலவு ஆக தான் செய்யும். ஆனால் இப்போ பாருங்கள் ஒரே மண்டை குழப்பம் சார், இது செல்லுமா செல்லாதா, இப்போ ஃபோட்டோ வைக்கிற இடத்துல தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குது, இது நாங்கள் என்டிஏக்கு வந்து நாங்கள் சொல்லணும், என்டிஏல இருந்து எதுவுமே கம்யூனிகேஷனே பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கே பண்ணுவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் 26 லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. நம்ம கூப்பிட்ற காலைல மாதிரி எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க. எல்லாருமே என்ன போட்டு அவங்க ஆன்சர் கொடுத்துட்டு இருக்க முடியும் ரைட்டா. இந்த மாதிரிலாம் டென்ஷன் இருக்கும். அதனால முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, நம்ம நிறைய குழந்தைங்க சீட் எடுக்கிறப்ப இந்த ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. எப்படி மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த இன்கம் வந்து போடுறப்ப வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. சரியா வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கிறது இல்லை. தென் இன்கம் வந்து ஏதோ ஒன்று போடுங்க, அது கேட்கறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சிடுறாங்களா. அப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரக் ஆகி மாட்டிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி போய் சண்டை போட்டு டிஎம்இல வந்து அதுக்கப்புறமா வந்து வாங்கினவங்கலாம் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எது முக்கியம், எது பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கம் சர்டிஃபிகேட் முக்கியமா, கேஸ்ட் சர்டிஃபிகேட் முக்கியமா, நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குமா, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சீட்டு எடுக்கிறப்ப, ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் இருந்ததுன்னா ஹை ஸ்கோர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்ல கோட்டா சீட்டை போட்டு தட்டிட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு கோட்ரா சீட்டு கிடைக்காம நம்ம மேனேஜ்மெண்ட்ல போகணும், இல்லைன்னா கவர்மெண்ட்ல பிரைவேட் கவர்மெண்ட் போகணும் அப்படின்றப்ப ஃபீஸ் நம்ம 4,50,000 லட்சம் ரூபாவை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. அதை எடுக்க முடியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, தள்ளாடுறாங்க. அதை தான் நம்ம முழுசா வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப ஏன் சார் இதை வந்து ரொம்ப முக்கியமா சொல்றீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் இந்த டீட்டெயில் போடுறப்ப வந்து பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயோ ஒரு சென்டர்ல போய் போட்டிருக்காங்க போல இருக்கு. அவர்கிட்ட இந்த டிடிபி சென்டர்ல போடுறாங்க இல்லையா, அங்க போயிட்டு அவர் பாட்டுன்னு அவரே ஃபில் பண்ணிட்டாரு. இவங்க கிட்ட இன்கம் எல்லாம் கேட்காம அவங்க பாட்டுன்னு ஃபில் பண்ணிட்டாரு ரைட்டா. அதே போல இந்த எஸ்சி கேட்டகரி வரும் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறமா எஸ்சிசி ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ். அவங்களுக்கு கூட 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருந்தது அப்படின்னா, என்ன கீழே வருமானம் இருந்ததுன்னா ஒரு பெரிய விஷயங்க. நீங்க பிரைவேட்ல போயிட்டு கவர்மெண்ட் சீட்டு எடுத்தா கூட 4,50,000 லட்சம் ரூபாய் நீங்க கட்டவே தேவையில்லை அப்படின்றாங்க, சொல்றாங்களா. அது மட்டும் இல்ல, பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க சீட்டு எடுத்தாலும் 15 லட்சம் ரூபாய் வருது இல்லையா. இது பிரைவேட் யூனிவர்சிட்டியில எடுத்தாலும் 16, 20 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க கட்டவே தேவையில்லை. போன வாட்டி இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, எஸ்சி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம இதுவும் கிடையாது, அப்ளிகேஷன் கவுன்சிலிங் போடுறோம் பாருங்க, அந்த 500 ரூபீஸ் ஃபீஸும் கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கு 1000 ரூபீஸ் கட்டுறோம் பாருங்க, அதுவும் கிடையாது. ஆனா நிறைய குழந்தைங்க அதெல்லாம் தெரியாம 30,000 ரூபாய், 1,00,000 ரூபாய்லாம் ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு குய்யோ முய்யோன்னு கத்துட்டு, ஐயோ நாங்க 2,50,000 லட்சம் ரூபாய் தான் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கோமே, நாங்க அப்லோட் பண்ணலையே அப்படின்ற ஒரு இது. அப்புறமா இது கூட தெரியாம அப்லோடு பண்ணி சீட்டெல்லாம் எடுக்கிறப்ப சீட் அலாட்மெண்ட் ஆயிட்டு, சீட் அலாட்மெண்ட் ஆகுறப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கட்ட சொல்றாங்க, நான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி சார் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நினைச்சிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு, ஆனா இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பழைய சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றதுனால என்ன ஆகுது, கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்புறமா அதுக்கப்புறம் டிஎம்இல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா புது சர்டிஃபிகேட்டை கொடுத்து டிஎம்இ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து போய் அங்க பேரண்ட் நம்மளுடைய டீமோட போய் ஒரு சத்தம் போட்டு இல்லை எங்களுக்கு கொடுத்தா ஆகணும், எங்களுக்கு இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணல தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த 16 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. காலேஜ்ல போனா இல்ல இல்ல உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க, கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஈவன் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கே அந்த ப்ராப்ளம் இருந்தது. ரைட்டா? அப்ப இன்கம் சர்டிஃபிகேட்டே வைக்கல, ப்ராப்பரா இல்ல, இன்கம் வந்து கரெக்டா கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ரைட்டா? அதுக்கப்புறமா சண்டை போட்டு அதுக்கப்புறம் டிஎம்இல சொல்லி இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சவங்களுக்கே கொடுக்காத பட்சத்துல அப்புறமா அது வேற ஒரு கம்ப்ளைண்ட் போய் அப்புறமா வந்து நோட்டிபிகேஷன் வந்து டிஎம்இல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு காமிச்சு அதுக்கப்புறமா கொடுத்தாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த என்னன்னா 4.5 வருஷம் தான் ஃபீஸ் கொடுப்போம், 5வது வருஷத்துக்கு நீங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, என்எம்சியும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அது கெசட்லயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபியூஷன்லாம் வச்சுக்க தேவையில்லை. இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களா போய் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு நீங்களா போய் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு டிடிபி சென்டர்ல போட்டீங்கன்னா இந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்காது. அதே போல சார் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் சார் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமானா, ஆமா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாவே வேவர் பண்றாங்க கவர்மெண்ட் லெஸ் தென் 2.5ல. ஆனா எம்பிசி கேண்டிடேட் பிசி கேண்டிடேட்டுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் கேண்டிடேட் கூட ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. எங்க சார் கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஜாயினிங். இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு தான் ஸ்காலர்ஷிப் இல்லையே அதனால இன்கம் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அங்க நோட்டீஸ் போர்ட்ல யாரெல்லாம் வந்து பிசிஎம் எம்பிசி கேண்டிடேட் இருக்கோ அவங்களாம் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னா, பட் அப்ளிகேஷன் போடுறப்ப யார் லெஸ் தென் 2.5 லேக்ஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் எலிஜிபிள் இருக்கு. அதனால அந்த டைம்ல போய் குய்யோன்னு கத்தி யூஸ் கிடையாது. அதனால இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் கவுன்சிலிங்ல வந்து சீட் எடுக்கிறதுல உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆர்ஜிஆரோட என்ன எடுத்துக்கணும், கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் செலவு அங்கதான் செய்யும், சும்மா வந்து கிடைக்குமா எங்க, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு டைமை செலவு பண்ணி கவுன்சிலிங்ல அப்ளை பண்றப்ப கிட்டத்தட்ட டைம் எவ்வளவு எடுத்துக்குது. நம்ம ஜூலைல ரிசல்ட் வரும், ஜூலைல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ஸ் இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஸ்டே வேகன்சி முடிஞ்சு ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு சில ஆயிரங்கள் நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும். அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில போய் நீங்க சீட் எடுக்கலாம், குறைந்த அமௌண்ட்ல எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, பிரைவேட் காலேஜஸ்ல நான் தமிழ்நாட்டில் சீட் எடுக்கலாமா இல்லைன்னா பாண்டிச்சேரியில் போய் நான் சீட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் தேவை இருக்கும். ரைட்டா? அதுக்காக நீங்க ஒரு பேமெண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல 15,000 பிளஸ் டாக்ஸ். இது கம்ப்ளீட் கைடன்ஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க இந்த பேமெண்ட்டை நீங்க பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. சார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டு தான் சார் எடுத்து ஆகணும், நீங்க சொல்ற மாதிரி பிரைவேட்லாம் 15 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் டீம்டு யூனிவர்சிட்டிலாம் எங்களுக்குலாம் சீட்டு வேணாம் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்ஜிஆர் என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 20 பேர் பேட்ச் சைஸை வச்சு 1-to-1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பார்த்துக்கிற மாதிரி கூட இருந்தே கைடன்ஸ் கொடுத்து என்ன படிக்க வைக்கணுமோ சொல்லி கொடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் வருமோ அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி கூடயே இருந்து காலையில ஒரு மெடிடேஷன், நைட்ல உங்களுக்கு ஒரு ப்ரேயர் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணி உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் சென்னை பிரான்ச்ல அண்ணா நகர்ல ட்ரைனிங்க்கு வந்து 5th அன்னைக்கு ஒரு பேட்சும் 19th மே ஒரு பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. 20 ஸ்டூடெண்ட் தான். இமிடியேட்டா உங்க சீட்டை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ரைட்டா? மேற்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சீட்டை வந்து கரெக்டா வந்து பிளாக் பண்றதுக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்ல பொய்யும் கத்தாம இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் மிஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ளிகேஷன் போட்டப்பயே நிறைய பேருக்கு வந்து நேம் மிஸ் மேட்ச் வந்துருச்சு, அதை கைடன்ஸே தெரியல, என்ன பண்றதே தெரியல, யாருக்கிட்ட கேட்கறதே தெரியல அப்படின்னு சில பேர் இருந்தாங்க. அதே போல வந்து ஆதார் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுல லைவ் போட்டோ போடுறப்ப அது அக்செப்ட் ஆயிடுச்சு. சில பேர் ஆதார் இல்லாம அடுத்த ஐடி வச்சிருந்தாங்களே அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லைவ் போட்டோ வந்து மிஸ் மேட்ச் வந்துருச்சு.
அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றதும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ என்னன்னா, இப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறாங்கப்பா. நிறைய பேருக்கு என்னன்னா, அட்மிட் கார்டில் வந்து சார் நான் ஒரு ஊர் கேட்டேன், இங்கே ஒரு ஊர் வந்திருக்கு, அதெல்லாம் இப்போ நம்ம மாற்ற முடியாது ரைட்டா, அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கைடன்ஸோடு நீங்கள் போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ரைட்டா. உங்களுடைய டைமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இதில் அன்வான்டா டென்ஷன் அவாய்ட் பண்ணலாம், டைம் கூட விடலாம், டென்ஷன் அவாய்ட் பண்ணலாம் ரைட்டா. இந்த மாதிரி காலேஜை மாற்றி போட்டிங்கன்னா, நான் வந்து வீடு வந்து எனக்கு பக்கத்தில் இருக்குது திருவள்ளூர், நான் திருவள்ளூர் காலேஜை ஃபர்ஸ்ட் போடுறேன், ஆனால் எம்எம்சி எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் எம்எம்சி போடாமல் நான் திருவள்ளூர் போட்டேன், திருவள்ளூர் அலாட் ஆகிடும், அப்புறமா எனக்கு எம்எம்சி வேணும்னா எப்படி குயமுயன்னு கத்துறீங்கன்னா. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக ப்ராப்பராக போகணும். அதே போல் நம்ம சொன்ன மாதிரி இந்த கேட்டகரி யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு பயப்படாதீங்க. ஆர்ஜிஆரில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து சப்போர்ட்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் ஃபைட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரிடக்ஷன் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய குழந்தைங்களுக்கு. அதனால் என்கிட்ட பேசணும், உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு போகிறப்ப கம்ப்ளீட்டாக நீங்கள் மைண்ட் ஃப்ரீயாக நீங்கள் போய் உங்கள் குழந்தைய எக்ஸாம் எழுத வைக்க முடியும் ரைட்டா. எதனா சின்ன சின்ன மிஸ்டேக் வரும், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அவங்க வந்து இந்த பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சில சஜஷன் வேணும்னா டைரெக்டாக கால் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா மற்ற எந்த யூடியூப்லேயுமே உங்களுக்கு டைரக்ட் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, கால் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சஜஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் ஆர்ஜிஆரில் மட்டும்தான் டைரெக்டாக நீங்கள் என்கிட்டயே பேச முடியுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேருக்கு நீங்களும் என்ன பண்ணுங்க, ஏற்படுத்தி கொடுங்க. அது எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய பேர் இந்த வீடியோ வந்து சிபார்சு பண்ணும் யூடியூப். அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா, பரவாயில்ல நம்ம போட்ட நிறைய வியூஸ் போகுது அப்படின்ட்டு. சரியா, பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.